இந்த கதையோட எழுத்து கதையா எழுதும் போது ஏதாவது ஒரு தாக்கம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த தாக்கம்னா எதை சொல்லுவீங்க? இது மாஸ்டர் பட டிஸ்கஷன் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. ஓகே. அந்த இதில் இருக்கும்போது அதில் காலேஜ் எலெக்ஷன் சொல்லி அது நிறைய பேசிட்டு இருக்கும்போது இது ஒரு முழு படத்துக்கான ஒரு சோர்ஸ் இருக்கே அப்படின்னு. அது ஜோயினல் தான் முழு கரு. ஆனால் காலேஜ் விட்டு வெளியே வரக்கு நாங்கள் திணறி இருப்போம். ஏன்னா அவ்வளோ சீன்ஸ் இருந்துச்சு, நிறைய எலெக்ஷன் மாண்டேஜ் அது இதுன்னு நிறையா. லோகேஷ் வந்து அப்போ நிறைய இதில் லோகேஷோட டிப்ஸ் சீன்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும் இருக்கும். ஏன்னா அவர் காலேஜோட அனுபவங்கள் நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. அந்த சமயத்திலேயே எனக்கு வந்து இந்த நாட் இருந்தது. ஆனா இதை ஒரு காலேஜுக்குள்ள பொருத்தி பார்க்கும்போது ரொம்பவே புதுசா இருந்தது இந்த கலவி. அப்புறம் சார் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தனவே வந்து கதை தான் தேடினாரு. நிறைய பேர்த்துக்கிட்ட கதை கேட்கும்போது நானும் எனக்கு ஒரு கேமராமேன் சதீஷ்ன்னு சொல்லி இருக்காரு இந்த படத்துடைய கேமராமேன். அவர் வந்து சார் நீங்கள் ஒரு தடவை மீட் பண்ணி பார்க்குறீங்களான்னாரு. போகும்போது கதை சொன்னனவே அவருக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதில் வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு இன்னொரு யூஎஸ்பின்னு ஒன்று கிடச்சிது. ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்பவுமே ஒரு பவர் இருக்கும். என்னன்னா ஒரு காலேஜுக்குள்ளே போவோம், அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்துருக்கவே மாட்டோம். நம்ம ஒரு சீனியரை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க எங்கே போனாலும். நீங்கள்லாம் என்னப்பான்னு ஒரு லெக்சரர் ஆரம்பிப்பார். அப்போ இருந்தால் பாரு ஆனந்து, அந்த கேங் மாதிரி நீங்கள் இல்லைப்பா. தேர்ட் இயர் சொல்லுவாங்க, ஓ ஆனந்தனெல்லாம் இருந்தப்போ எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. யார் அது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் காலேஜ் விட்டு வெளியே போயிட்டாப்புல. திருப்பி அதே மாதிரி ஒரு இஷ்யூ வருது. ஏன் அவரையே கூப்பிட்டா என்ன அப்படின்னா இவருக்கு வேற ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிற மாதிரி ஒரு 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 சினாரியோ ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட்டு தன்னோட காலேஜுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வந்து நிற்கிறாங்கிற அந்த பேசிக் ஐடியா எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்குள்ள அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது மாஸ்டரோட ரெஃபரன்ஸ் அங்கங்க ட்ரெய்லர் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் நான் வந்து அதை ஓகே நம்ம மேபி அதோட தாக்கமா கூட இருக்கலாம். பட் அந்த எட்டிக்கிறா ட்ரெய்லர் கட் பண்ணும்போது ஒரு சில பேர் அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன்ல பண்ணுவாங்க. பட் கதையே அங்க இருந்தா வந்து இன்னைக்கு இப்போ ஒருவேளை வந்துட்டு ஜேடி வந்து அதுல வந்து காலேஜ் ப்ரொஃபசர். ஸோ இதுல வந்து ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் திருப்பி காலேஜ்குள்ள வந்து அந்த மாதிரி ஒரு கதையா தான் இருக்குமா? அப்படி ஒரு அப்படிலாம் சொன்னீங்கன்னா நான் ரைட் ஆகணும். அதெல்லாம் வேணாம். அப்படி ஒரு தாக்கம் இருந்தது நீங்க வச்சுக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த கதை சொல்லும் போது வந்துட்டு என்னோட ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சா இந்த மாதிரி எல்லாம் வரும்னு சொல்லிட்டு? ஃபர்ஸ்ட் நரேஷன் வரும்போதே நான் அவர்கிட்ட சொன்னது, நீங்க போயிட்டு அவர் லோகேஷ் இந்த கதையை சொல்லி அப்ரூவல் வாங்கிட்டு வாங்க தான் நான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் அவர்கிட்ட நான் சொன்னது. அப்புறம் அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. எனக்கு தெரியல, நாளைக்கு அவர் படம் பார்த்துட்டு இது என்னோட கதை அப்படின்னு சொன்னா நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், அவர் தான் ரைட்டர் அப்படின்னு. அவர் தான் கோர்ட்டுக்கு போகணும். இப்போ கோர்ட்டுக்கு போனா எல்லாத்தையும் பார்க்கலாம்.